2026-27 கல்வியாண்டு 11ஆம் வகுப்பு டி பிரிவுக்கு முதல் வினாடி வினா பண்ணுறோம். இதே போல் அடுத்தடுத்து நிறைய வினாடி வினா பண்ணுவோம். குரு இன்னும் கொஞ்சம் உள்ளோட அந்த பக்கம். ஓகே. முதல் வினா யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 வருஷம் பண்ணுவோம், இந்த வருஷம் பண்ணுவோம், அடுத்த வருஷமும் பண்ணுவோம். உங்கள் குழுவில் முதல் கொஸ்டின் யாருக்கு போகிற யுவராஜ் தான் ஆன்சர் பண்ணுறானான்னு பார்க்கலாம். யுவராஜ், கணிப்பொறியின் தந்தை பேர் என்னடா? தெரியல. யாதவ் வர்ஷன் இது தெரியல. யாருக்கு தெரியுது பேர்? கை தூக்க. இவன் தட்சிணாமூர்த்தி நேரம் பேர் நமஸ்காரம் சொல்கிறா. சார்லஸ் பாப்பேஜ் சரியான்றா. அவனுக்கு ஒரு மார்க்குடா. அவ்வளோதான், மற்றவனை கை விட்டுரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து கை தூக்குறவங்கள யார் கம்மியாக அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன். சரியா? ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு போனதுக்கப்புறம் இப்போ யாருக்குமே மார்க் இல்லை இல்லையா? அதனால் இப்போ இது கொஞ்சம் போயிடுச்சுக்கு அப்புறம் யார் கம்மி மார்க்கோ அவனுக்கு தான். இப்போ இது ஒரு வரலாற்று நிகழ்வு. என்னடா தட்சிணம், என்னடா பேர்? நமசிவாயம் பேர். உங்கள் குழுவில் முதல் வினாடி தான் 10 கூட நடக்கும், 20 கூட நடக்கும், நடக்காமல் கூட போகலாம். முதல்ல ஆன்சர் சொன்னது நமசிவாயம் தான் இந்த பிரிவோட இது. சரி, பார்க்கலாம். அடுத்த ஆள் யார்? விமல். 2 பேருக்கு முடிஞ்சிடுச்சுடா. கரெக்டாக. அடுத்த கொஸ்டின் விமல். சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடிச்ச கருவிக்கு பேர் என்னடா? சந்தோஷ் தெரில. யார்கிட்ட தெரியுது? இல்லையுமே அவன் தான் கை தூக்குறானா? நீ சொல்கிறா. ஆமாம், அனலிட்டிக்கல் இன்ஜின் சரியான்றா. சரி, அடுத்தால நீடா சந்தான கிருஷ்ணன் நினைக்கிறேன். புரிதல் அப்படி வருது. சரியா? ஞாபகம் வச்சு யாருன்னு. எந்த வருஷம்டா அனலிட்டிக்கல் இன்ஜின் கண்டுபிடிக்கப்பட்டது? அடுத்தால சஞ்சய். சஞ்சய் நீ தானடா? சொல்லு, ஆன்சர் சொல்லு. எந்த வருஷம் தெரியுமா? தெரில. சரி, யாருக்கு தெரிந்து போடுறா? இதில் யார்? குபேந்திரனோட பேர் சொல்கிறா. 34. அடுத்த ஆள் யார்? அதில் சொல்லலாம். நீ சொல்கிறா கஜேந்திரா. 37 சரியான்றா. அவனுக்கு ஒரு மார்க்கடா 1ன்னு போட்டு வச்சுக்கேன். சரி, அடுத்த ஆள் யார்? சஞ்சய். கணிப்பொறி எங்கெல்லாம் பயன்படுது? நிறைய இடங்கள் நாம் பொதுவாக சொல்லலாம். நம்ம புத்தகத்தில் இருக்கிற மாதிரி 2 இடம் சொன்னால் போதும். நிறுத்து. அவ்வளோதான், அவனுக்கு ஒரு மார்க். அடுத்து சமீந்திரன். நீ 2 சொல்கிறா. புகழேந்தி. இல்லை 2 பேர் தானா? அவன் தான் ஸ்டார்ட்டே ஆகுது. சமீந்திரன். நீடா? புகழேந்தி. என்னடா மக்கள்? என்னடா என்னத்துக்குடா சொல்கிறேன்? என்ன இதுக்குடா சம்மந்தம் நீ சொல்கிறது? கணிப்பொறி எந்த துறைகள்லாம் பயன்படுன்னு சொல்கிறேன்னா அடுத்தால் போயிடுச்சு. அவ்வளோதான். புகழேந்தே தெரில. யாருக்கு தெரிந்து போகிற? கைத்து கூட. அந்த 2 பேருக்கு வந்து ஞாபகம் வந்தாலும் அவ்வளோதான். வந்து முடிஞ்சு போச்சு. வந்து சரியா? இல்லை யார் சொல்லாத இருக்கிறவன் யார்? நீ சொல்ல. உங்களுக்கு பின்னாடி யார்? அவன் சொன்னது கேசமுத்து. சொல்கிறா. இதா போக்குவரத்து. சரி, 2 முடிஞ்சுதுடா. அவனுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்றான். அடுத்தால் யார் பேர்? நிதிஷ் கவுண்டரா. இன்று எந்த ஒரு நிறுவனமும் கணிப்பொறி இல்லாமல் இயங்க முடியாது. உண்மையில் பல நிறுவனங்கள் டேஷ் அலுவலகங்களாக செயல்பட தொடங்கிவிட்டன. கரெக்டா. அடுத்தாள் நமச்சிவாயம். முதல்ல வந்து கணக்கீடுகள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கருவி கண்டுபிடிச்சாங்க. அன்லைன் பண்ண சொல்லியிருந்தேன். சரியா? அது என்னன்னு இதில் வருது அப்படின்னா, எனவே விரைவாக கணக்கிடும் சாதனங்களை தயாரிக்கும் முயற்சியில் மேற்கொள்ளப்பட்ட பயணம் டேஸில் தொடங்கி இன்று மிக அதிவேக கணக்கீட்டு கருவிகளை வடிவமைக்கும் பாதையில் தொடர்ந்தது. நம்ம என்ன பண்ணால் கணக்கீடு பண்ணுறதுக்கு ஆரம்ப கட்டத்தில் ஒரு கருவி ஒன்று கண்டுபிடிச்சி தான் சொன்னோம். பாயஸ். தப்பு. அடுத்து மதன். தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? இதில் சொல்லாத யார் போடுறா? நிதிஷ். இதுக்கப்புறம் உனக்கு தான் வேலை. யாரு? கிரிதரன் சொல்கிறா. அபாகஸ். சரி, அடுத்தாள் யார்? மணிகண்டன். தலைமுறைகள் மொத்தம் எத்தனை வகைடா? எத்தனை தலைமுறைகள் இருக்குது? 6. கரெக்டாக சொல்லிட்டான். சரி, அடுத்தாள் மணிகண்டன்.
மணிகண்டன் தான் இப்போ ஒன்றும் புரியல. வீடியோலாம் எடுக்கிறாங்க, டிசி வாங்கிட்டு போவோமா, இருக்க போகிறோமா, கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதா, என்ன பண்ண போகிறான்னு தெரில மணிகண்டன். மணிகண்டன், முதல் தலைமுறை கணிப்பொறியோட வருஷம் சொல்கிறா தெரில. அடுத்து இந்த மணிகண்டன். சரி, 2 பேருமே தப்பு. அவன் சொல்லவே இல்லை. யாருக்கு தெரியும் பாரு, கைத்து கூட. இல்லை யார் சொல்லாதவன் பாடுறா, இல்லை யார் சொல்லிட்டு கம்மியாகிறவன் யார் பாரு. அவன் சஞ்சய் சொல்லிட்டான் ஆன்சரு. அதான் கம்மியாகிறவனா சொல்லணாப்பா, அவனுக்கு தானே. இன்னும் 2 பேரும் ஒன்று சொல்லிக்கிறான் கரெக்டா. அவனுக்கு தான் வாய்ப்பு. சொல்கிறா. 1940, 1950. சரியானுதுரா. அவ்வளோதான், விட்டுரு, மற்ற விட்டுரு. இப்போ எங்கே வந்து நிற்குது யார்? நீயா? முதல் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய பாகம் தமிழில் சொல்லணும். அடுத்தால தமிழ் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த கொஸ்டின் வேற போவோம். யாருக்கு தெரியும், கைத்து கூட. கமலேஷ் சூப்பர்ரா. அடுத்து கார்த்திகே, இங்கிலீஷில் சொல்கிறா. வெற்றிட குழுக்கள் இங்கிலீஷில் சொல்கிறா. அடுத்து கமலேஷ். ஒருவேளை ப்ரொனன்சியேஷன் வரலன்னா ஸ்பெல்லிங் சொல்ல கூட அக்செப்ட் பண்ணிப்பேன். சரி, எனக்கு சொல்ல வரல சார், அது ஸ்பெல்லிங் தான் சார், நான் கூட அக்செப்ட் பண்ணிப்பேன் சொன்னேன். சரி, 2 பேருக்குமே தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? யாரும் அதில் கம்மி படுறா? எல்லாருமே ஒன்று தானா? நமச்சிவாயம் சொல்கிறா. வேக்கம் டேப்ஸ். சரி, இந்த 2 பேரில் நீ சொல்கிறா. நீடா? வேக்கம் டியூப். கரெக்டு. அடுத்தாள் யாரா? குரு. இப்படி வரணும், அப்படியே இப்படி போயிட்டு வருது. எஸ் புரியுதா? இங்கே ஆரம்பிச்சா திரும்ப இப்படி போகும், எஸ் டைப்பில் போகும். குரு சொல்கிறா. முதல் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட மொழி என்ன மொழி? தமிழ் மொழி. அடுத்தாள் குபேந்திரன். என்னடா புரியல? 0.1 நம்பராக கேட்கல. நான் அது வேறவா இருக்கும் பாரு. கொஞ்சம் சவுண்டாக பேசுகிற, அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறங்கிறது பதிவாகுங்க. சரி, 2 பேருக்கும் தெரியல. யாருக்கு தெரிந்து போடுறா? இதில் யார் கம்மி பாடுறா? ஆகாஷ் இன்னும் சொல்லவே இல்லை. சமீந்திரன் சொல்லியிருக்கான். ஆகாஷ் சொல்கிறா. ஆந்திரா மொழியா? டேய் யாரா பாடுறா? அடுத்தாள் யார் பாரு, கம்மியே இல்லை சொல்லாதான். ஏந்திர மொழிடா. டேய் என்னடா ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு? சரி, அடுத்தாள் யாரா சொல்ல வேண்டியதா? கிரிதரன். முதல் தலைமுறை கணிப்பொறிக்கு எடுத்துக்காட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்கிறா. முதல் தலைமுறை கணிப்பொறிக்கு பேர்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த இதுக்கு கட்டம் கட்டி. அதில் ஏதாச்சும் ஒன்று. இஎன்ஐ வின்னு எதுவும் வரலையே. இஎன்ஐக்கு அப்புறம் வி எதுவும் வரலையடா. அடுத்தாள் கஜேந்திரன். தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? சொல்கிறா. அதெல்லாம் இங்கே வரவே இல்லைடா. முதல் தலைமுறையில் எங்கடா வந்தது? யாருக்கும் தெரியலையடா. இனிவேக், இஎன்ஐ விஏசி. இஎன்ஐ விஏசி வருது, இஎன்ஐ ஏசி இருக்குது, இஎன்ஐ விஏசி 1லாம் இருக்குது. சரி, தெரில, யாருக்கும் தெரில, விட்டுடலாம். அடுத்து ஆகாஷ். ஆகாஷ், முதல் தலைமுறை கணிப்பொறியோட எடை எவ்வளோடா? தெரில. லாஸ்டா யுவராஜ். 1 1 கிலோவோட இருந்தது. டேய் இங்கே ஆரம்பித்து அந்த பில்டிங் எண்டு வரீங்கடான்னு சொன்னால் 1 கிலோவில் இடம் இருக்கும் அது. 2 பேருக்கும் தெரில. யாருக்கு தெரிஞ்ச பேர் கைத்து கூட. இதில் சொல்லாத யார் பார? நிதிஷ். மதன். ஒரு என்னடா சொல்ல வரீங்க? ஒன்றுமே புரியடா. எவ்வளோ இடம்னு கேட்டால் இடையில கிலோவில் தான் வரும். அதுவாவது ஏதோ சொல்லலாம், குத்து மதிப்பாவது. கேட்டால் 1ங்கிறான், 1/2ங்கிறான், 1/4ங்கிறான். இவெல்லாம் போய் மல்லிகையில் 100 கிராம் வாங்குற ஆளுங்க பொழுது இவெல்லாம் யாரா அவனுங்க? அடுத்து யார் பாரு? அவனை விட்டு நான் அவ்வளோதான். மதன் விட்டு அடுத்து யார் பாரு இருக்கத்துல? யாரா? எல்லாரும் ஒன்று இருக்கானா? அவன் மணிகண்டன். இந்த மணிகண்டன் இன்னும் சொல்லியா? சொல்லு. 20 டன். கை விட்டுரு. வேறு யார் பாடுறா? மற்றெல்லாம் கைத்து கூட. டேய் கேசவமூர்த்தி சொல்கிறா. 1 டன்னு. கமலேஷ் 1000 டன்னு. கை விட்டுரு. சஞ்சய் 27 டன். சரியானது. அடுத்த ஆள் யார் போடுறா? யாதவ வருஷம் நீ தானா?
சொன்னால் தானே தெரியும். டேய் நாங்கள் பேசிக்கிறதுல மறந்துடும்ல, யார் யாருன்னு ஞாபகமாக சொல்லுங்கடா. ஒருவேளை விருப்பப்படலையோ அடுத்த ஆளுக்கு போட்டோம், கம் யார் பக்கத்தில் இருக்கிறவன் விமலுக்கு போட்டோன்னுங்கிறியா? விமலும் எங்கே சொல்ல போகிறான்? விமலும் சொல்ல போகிறது கிடையாது. இப்போ பார் சொல்ல போகிறான் பாரு. 2ஆம் தலைமுறை கணிப்பீரோட ஆண்டு சொல்கிறா யாத வருஷன்? 1900 அப்புறம் எதுவுமே வர மாட்டுது வாயில். 1900 1900 அடுத்து விமல 1964 ஐயோ பரவாயில்ல, முதல்ல சின்ன நம்பர் சொல்லிட்டு அப்புறம் பெரிய நம்பராக சொன்னீங்க. ரிவர்ஸில் சொல்லாமல் 1970 1950 சார் அப்படின்னு ரிவர்ஸில் தப்பு ரெண்டுமே. பக்கத்தில் சந்தோஷ் ரெடியாக தான் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு கிடையாது. 2 பேரும் முடிஞ்சு போச்சு. சரி பார்க்கலாம் யார் கைத்துக்கூடா, யார் பார்த்து சொல்கிறா? நிதிஷ் எல்லாருமே ஒன்று இருக்கிறது. யாருக்கு லாஸ்ட்டாக வாய்ப்பு கொடுத்தது? இவனுக்கு கொடுத்தோம், சஞ்சய் கொடுத்தோம், அவனுக்கு கொடுத்தோம். சரி நீ சொல்லு. 1956 முதல் 1960. சரியான்றா. அடுத்த ஆள் யார் படுறா? சந்தோஷ். என்னடா முக்கியமான பாகம் அதில் பயன்படுத்தப்பட்டது? தமிழ் சொல்கிறா. 2ஆம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய பாகம் தமிழில். அவன் சொன்ன மாதிரி தமிழ்ன்ற மாதிரி நீ எதனா சொல்லலாம். ஊரில் நீ பார்த்தது எதனா சொல்லிவிட, அதுலாம் சொல்லுவானுங்க. சொன்னால் நம்ம தமிழ் யூனிகோட் அப்போதான் நம்ம சொன்னோம். முதல் தலைமுறை கணிப்பு நம்மளாம் கண்டுபிடிச்சிருவோம். அப்போல்லாம் எங்கடா தமிழ் பயன்படுத்துது? ஒருத்தன் சொல்கிறான் டிராக்டர்ன்றான், அவனுக்கு பிடிச்ச பொருள் கொடுக்குது. அந்த மாதிரிலாம் ஒரு பேச்சில் சொன்னவங்களாம் உண்டு. சந்தோஷம் என்னடா ஜாலியாகிற? ஆன்சர் சொல்கிறானா என்ன கண்ணங்க என்ன ஆட்டி இப்படி அப்படின்னு பார்த்துங்கிறியா கண்டி? என்னவா இருக்குன்னு நினைக்கிறா? ஏதோ பயன்படுத்திக்கிறாங்க சார், தெரில. அடுத்த ஆள் சந்தான கிருஷ்ணனா சந்தானமூர்த்திடா? சந்தான கிருஷ்ணன் சொல்கிறா. 2ஆம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய பாகம் தமிழில். சரி 2 பேருக்குமே தெரியல. ரொம்ப கடினமான கொஷின் பொழுது. பார்க்கலாம் யாருக்கா தேர்த்து கைத்துக்கூடா. பர்றா பின்னாடி பர்ற நிதிஷ் சிவராஜ் சொல்லவே இல்லை தானே? சொல்கிறா இல்லை. இப்போ இதில் யார்? சஞ்சய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, சிவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். இவன் லோகேஷுக்கு சொல்கிறா. திரித்தடையன் சரியான்றா. அடுத்த ஆள் யார் பாரு? அடுத்த ஆள் யார்? அமைதியா சஞ்சய் கையா தூக்கு. நானாவது சொல்லலாம்டா, ஆன்சர் தான் சொல்ல மாட்டேன். இதுக்காவது வாய் திறந்தா தானே? ஏன் விருப்பம் இல்லையா உனக்கு? சொல்கிறா. ஃபஸ்ட்டு வரண்டா, ஜாலியாக இருக்குண்டா. ஃபஸ்ட்டு வந்தால் நிறைய ஆன்சர் பண்ணலாம்டா. ஃபஸ்ட்டு வரலாம் ஒரு மாதிரி வேஸ்ட்டாக போகும். எனக்கும் பாட வேலை போகுது, உனக்கும் போகுது. சரி இப்போ திரித்தடியன் சொன்னால 2ஆம் தலைமுறை கணிப்பொறிக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கிய பாகம் அது இங்கிலீஷில் சொல்லி பார்க்கலாம். திரித்தடியத்துக்கு இங்கிலீஷ்லேயே கொடுத்துருப்பாங்க. கோ சஞ்சய் தெரில, யாருக்கு தெரிந்து போடுறா? சொல்கிறா நீதான். டிரான்சிஸ்டர் சரியான்றா. அடுத்தாள் சமீந்திரனா? 2ஆம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட மொழி என்ன மொழியோட பயன்படுத்தினாங்க? இயந்திர மொழி. அடுத்தாள் புகழேந்தி. புகழேந்தினா எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டேற. படிச்சியா இல்லையாடா புகழேந்தியா? படிச்சியா? வேறு எதுக்குமே கை கூட தூக்க மாட்டேறியா? உனக்கு வராத கொஷின் கூட எதுவுமே படிக்கணுமே, சும்மா படிச்சன்ற. தெரில, அவனுக்கும் தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? அதில் பார்த்து சொல்கிறா. நிதிஷ் நீ தான். யார் கம்மி அதிகம்னு அதுக்கப்புறம் உன்னோட இது தான். நீ சொல்கிறது யாரோ அவன் தான் இது பண்ணும். சரியான்றா. அடுத்து போயிடலாம்டா. சரி 2ஆம் தலைமுறை கணிப்பொறிக்கு எடுத்துக்காட்டு யார்? அடுத்த ஆள் நிதிஷ். இப்படி போய் வருதுரா. புகழேந்திக்கு அடுத்த முன்னாடி இந்த பக்கம் வருது பாரு நிதிஷ். 2ஆம் தலைமுறை கணிப்பொறிக்கு எடுத்துக்காட்டுறா. எதனா ஒன்று சொன்னால் போதும். கம்ப்யூட்டரோட பேர் கீழே கொடுத்துருப்பாங்க ஒரு கட்டத்தில். தெரில. அடுத்து வந்து நமச்சிவாயம். தெரில, யாருக்கு தெரிந்து போடுறா? பரவாயில்லையே. திரும்ப புகழேந்தி சொல்ல. 360 சீரியஸா? இல்லை அதெல்லாம் இல்லை. கை விட்ரு. அங்கே பாரு விமல் பாரு. விமல் ஏதோ நினச்சி கை தூக்கிறான். பார்க்கலாம்னா வித்தியாசமாக சொல்ல போகிறான் பாரு. சொல்கிறா விமலை. தெரியலையா? என்னடா டேய் திரையகனா மானிட்டராடா பொழுவாயில் என்ன கேட்டுங்கிறனே இல்லாமல் பாடுறான் அவன். இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸாக கேட்டுங்கிறான்.
இரண்டாம் தலைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கணிப்பொறிக்கெலாம் பேர் வச்சு என்ன பண்ணாங்கன்னா தலைமுறை முடிகிறப்ப கீழே கொடுத்துருந்தாங்க. சரி, யார் படுற அடுத்த நிதிஷா? ம், ஐபிஎம் சார். ஐபிஎம். ஐபிஎம்மோட சேர்ந்து சிலது வருது. இன்னும் வெறும் ஐபிஎம் மட்டும் கிடையாது, ஐபிஎம்னு வருது, அதுக்கப்புறம் சேர்ந்து சிலதெல்லாம் கூட சேர்ந்து வருது. ஐபிஎம் 1406. 1406 அப்படி ஒன்று கிடையாது. அடுத்தால் யார் போடுறா? ஆ டேய், நீ சம்மையெல்லாம் போயிட்ட விட்றா கையை. அடுத்து நீடா தெரில, அவனுக்கு என்னன்னே தெரியாமல் கை தூக்கிட்டுறான். யாருக்கும் தெரியலையடா? 1603 கிடையாது. சரி, கை விட்டுரு. 1401 இருக்குது, 1620 ஒன்று இருக்குதா. சரி, யாருக்குமே இல்லை. யார் பேர் அடுத்தால? மதன். மதன் மூன்றாம் தலைமுறை கணிப்பொறி. அதான் உண்டு. மூன்றாம் தலைமுறை கணிப்பொறியோட ஆண்டு சொல்கிறா. எந்த வருஷம் தெரில. அடுத்து மணிகண்டன். என்ன மணிகண்டன்டா நீ? வி. மணிகண்டன் இவன் ஃபஸ்ட்டு. நீடா நீ என்ன மணிகண்டன்? எஸ் மணிகண்டன், வி மணிகண்டன், ஏ மணிகண்டன்டா இங்கிலீஷில். சரி, வி மணிகண்டன் சொல்கிறா. தெரில. எஸ் மணிகண்டன் தெரில. யாருக்கு தெரிஞ்சு போடுறா? இதில் யார் போடுறா? நிதிஷ். 1964 1971 சார். சரியான்றா. அடுத்தால் யார்? ஏ மணிகண்டன். மூன்றாம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய பாகம் தமிழில். மணி 3:57 ஆயிடுச்சு. அது வரும் 10 நிமிஷம் தாங்குது. தெரியல. அடுத்து லோகேஸ்வரன். ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். சரியானதுரா. அடுத்தால் யார்? கேசவமூர்த்தி. இன்னொரு லோகேஸ்வரன் பண்ண யார் அவன்? லோகேஸ்வரன் என்ன யார்? உருவம் மறந்து போச்சா? சரி, அடுத்தாள் கேசவமூர்த்தி. கேசவமூர்த்தினடா அது இங்கிலீஷில் சொல்கிறா. ஒருங்கிணைந்த சுற்றுக்களுக்கு இங்கிலீஷில் தெரில. அடுத்தாள் கார்த்தி. தெரில. யாருக்கு தெரிஞ்சு போடுறா? ஒரே ஆள் தான் சொல்கிறா. இன்டெகிரேட்டட் சர்க்கியூட். சரியானதுரா. அடுத்தாள் யார்? கமலேஷ். கமலேஷ் மூன்றாம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட மொழி. முதல் தலைமுறையில் இயந்திர மொழி, இரண்டாம் தலைமுறையில் இயந்திர மொழி, அசம்பிளி மொழியும். மூன்றாம் தலைமுறையில் குரு சொன்ன மாதிரி சொல்கிறாத பார்த்து குரு தான் வருது கொடுக்குது. இப்போ என்ன மொழி வச்சுக்கலாம்? தமிழ் சொல்லிட்டு இல்லைன்ட்டாரு. அதோட கேரளா, கர்நாடகா, மலையாளம், துளு, உருது எதுனா சர்ச்சு விடுவோமா? ஹிந்தி எதுனா சொல்லி விடலாமா? சொல்லிவிடு. ஃப்ரெஞ்ச், சைனீஸ், ஜாப்பனீஸ் என்னென்ன மொழி தெரிஞ்சு அடிச்சு விடு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மொழி அந்த மொழியாவது தெரிஞ்சா நாங்கள் பார்த்துக்குறோம். கமலேஷுக்கும் தெரில, குருவுக்கும் தெரில. யார்கிட்ட தெரியுதா? பாடுறா. யார் பாடுற? 2 பேரில் ஹை லெவல் லாங்குவேஜ். தமிழில் சொல்லிக்கலாம். சரி, பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் ஹை லெவல் தான். சரிடா, மார்க் கொடுறா. அவனுக்கு கூட. அடுத்தால் யாரா? குபேந்திரன். மூன்றாம் தலைமுறை கணிப்பொறிக்கு எடுத்துக்காட்டுறா. மூன்றாம் தலைமுறை கணிப்பொறிக்கு எடுத்துக்காட்டு. இப்போ முதல் தலைமுறை கணிப்பொறிக்கு எப்படி எனி வேக்கு சொன்னோமோ அந்த மாதிரி தெரில. அடுத்து கிரிதரன். ஐபிஎம். அதே தான் இருப்பியா? ஐபிஎம் தான் இருப்பியா? அதோட சேர்ந்துல எதுவும் சொல்ல மாட்டியா? ஆனால் அவனும் ஐபிஎம்மோடு நிற்கிறானோடா. தெரில. யாருக்கு தெரிஞ்சு போடுறா? யாருக்குமே தெரியல. என்ன பண்ணிக்கிறான்? சஞ்சய் கை வச்சுட்ட. அங்கேண்டா கை வச்சுங்கிற அவன் மேலே. யாருக்குமே தெரியல. என்னடா யாருக்குமே விட தெரில? விமல் ஒன்றுடா. ஏன் கீழே கொஞ்சம் சந்தோஷ தெரில. புகழேந்தி மொத்தமாக சேர்த்து சொல்ல. இவன் அதான் ஐபிஎம் 360 சீரியஸு. சரி, யாருக்கு மார்க் இல்லை. அடுத்தால் யார் ராங்கடா? கஜேந்திரன். நான்காம் தலைமுறை கணிப்பொறிக்கு ஆண்டு சொல்கிறா. என்னடா சொல்கிறான் கமலேஷ் குரு? நான் எதை சொன்னாலும் தப்பு சொல்கிறாரு அப்படின்றானா? சரியானதுனால சரின்னு சொல்ல முடியும். ஏண்டா நீ சொல்கிறதுலாம் சரியாயிடுமா? நான் சரியானு சொல்ல சரின்னு போகிறேன். எதுவுமே தெரில. என்ன பண்ணுறதுக்கு? குரு தான் லீவ் போட்டு ஊர் சுற்றுறானே. அவங்க அப்பா சொன்னால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்த வருஷம் போட்டு காட்டுவோம் அவங்க அப்பாவுக்கு. என் பையன் நல்லா படிக்கிறவன்னாரு.
இந்த வீடியோ யூடியூப்லேருந்து அனுப்பலாம். அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ள வாடா குரு, தெரிய மாட்டேறப்பார். நல்லா உள்ளவா உங்கள் அப்பாவுக்கு அனுப்பிச்சி விடுவோம். உங்கள் பையனை பாருங்கள், கம்ப்யூட்டரில் தமிழ் லாங்குவேஜுங்கிறான் முதல் தலைமுறைக்கா அப்படின்னு போட்டு அனுப்பிச்சி விடும். அந்த யூடியூப் லிங்க் அனுப்பிச்சி விடலாம். சொல்கிறா கஜேந்திரன் தெரில. ஆகாஷ் டேய் கீழே குனியாதரா, இங்கே பாடுறா. இல்லை 2 பேரும் முடிஞ்சிச்சு. யாருக்கு தெரிந்து பாடுறா, பட்டு பட்டு பாஸ் சொல்கிறா. நிதிஷ் உங்களுக்கு தான் கொஞ்சம் வேலை. மணிகண்டன் கரெக்டா. அடுத்தால வந்து யுவராஜ். திரும்ப என்கிட்டயே வருதுன்றாங்க நினைக்கிறேன். யுவராஜ் ரொட்டேஷன் அப்படி தாண்டா வரும், வேறு வழி கிடையாது. ரொம்ப நேரத்துக்கு அப்போ தான் அவன்கிட்ட வருது, எல்லாருக்குமே வருது, உனக்கு தான் கிடையாது. அதை பாரு, குரு தெரிலன்ட்டான், அதுக்காக அவனை விடுவா முடியும்? ஒரு கூட்டமாக உட்காந்து நடக்க வேண்டியதான். என்னடா குரு, எல்லாருமே அந்த மாதிரி தான், படிக்காதெல்லாம் அப்படி தான் இருக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு வாங்கடா, ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். எல்லாமே எதெல்லாம் அண்டர்லைன் பண்ண சொன்னால் அதான் கேட்குறேன். கரெக்டாக வேறு எதுவும் கிடையாது. நீ கரெக்டாக படிச்சுட்டு வந்தோன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஒரு இது வந்து புக்குக்குள்ளேருந்து வர கொஷினுக்கு யூஸ் ஆகும். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் இந்த வேர்ட்ஸ் உள்ளே வரும், நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சஞ்சய்லாம் எங்கே தாங்கிறானே தெரில கூட்டத்தில். வி மணிகண்டன் பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறான் பொழுது. வி மணிகண்டன் வர ஹைட்டாக இருக்கானா, சுத்தமாக மறைஞ்சிடறான். சஞ்சய் தெரில, அவனுக்கு ஒரு வேளை ஃபேமஸ் பிடிக்காம கூட இருக்கலாம். சஞ்சய் சார், நான்லாம் வந்து யூடியூப்லாம் வர விருப்பம் இல்லை சார், நான் ஃபோட்டோவுக்கே போஸ்ட் கொடுக்க மாட்டேன், என்ன போய் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு ஒரு மாதிரி ஷையாகிறான் கொடுக்குது, அதனால் கீழே குஞ்சிக்கிறான். மணிகண்டன் என்னடா மணிகண்டா, சரி மணிகண்டன் என்னது சஞ்சய். ஏண்டா சஞ்சய் அப்படியா, அடுத்த இதுவெல்லாம் படிச்சுட்டு வந்துடுற சரியா? சரி, அடுத்த வேலை யார் பாரு, யுவராஜ் தானே? இல்லை இன்னும் கேட்கலடா. 4ஆம் தலைமுறை கணிப்பொறிக்கு வந்து தமிழில் சொல்கிற முக்கிய பாகம். அடுத்து யாதவர்ஷன் தெரில, யாருக்கு தெரிந்து பாரா நிதிஷ, நீயா சொல்லு. இதுக்கும் நுண் செயலி தான் கரெக்டு. அடுத்து விமல் VLSI விரிவாக்கம் சொல்கிறா. VLSI இந்த நுண்செயலிக்கான தான் அது. தமிழில் மீப்பெரு அளவிலான ஒருங்கிணைந்த சுற்றுக்கள்னுவோம், இங்கிலீஷில் VLSI விரிவாக்கம் சொல்லு. V ஃபார் வந்தவாசி, L ஃபார் அதெல்லாம் எழுதுவான், எக்ஸாம்பிள் இப்படி தான் எழுதுவான். VLSI எதுலாம் ஃபஸ்ட் லெட்டர் வருதோ அதெல்லாம் எழுதுவான். அந்த மாதிரி எழுதுனா சொல்கிறியா என்னன்னு தெரில. சந்தோஷ VLSIலாம் உனக்கு ஒரு மேட்ரு அடி சொல்கிறா. தெரியும் சார், ஆனால் சொல்லிவிட்டு என்ன படிக்கிற பையன் சேர்த்துப்பீங்க, அதுக்காக பார்க்குறேன் நான் அப்படின்றான் நினைக்கிறேன். சந்தோஷ் என்னடா சந்தோஷ, ஏன் எதுக்குமே ஆன்சர் பண்ண மாட்டேறா? ஒரு 2 பக்கம் தாண்டா வந்துக்கிறோம், நம்ம ஒன்று கூட படிக்கல. உனக்கு வராத கொஸ்டினுக்காவது கை தூக்கலாம்ல, எதுக்குமே பண்ண மாட்டேறப்பாரு. சரி, 2 பேருமே முரண்டு பிடிக்கிறானுங்க. விமலும் சொல்ல மாட்டேங்கிறான் தெரிஞ்சுக்கிட்டு. சந்தோஷம் அதுக்கு மேலே இருக்கிறான். சொன்னால் என்கிட்டருந்து போய்டும் சார்ன்னு நினைக்கிறான் பொழுது. யாருக்கு தெரிந்து பார்க்கலாம், யாருக்கிட்ட தெரியுது பாரா. சிந்திஷே உன் வேலை தான் பெரிய வேலை, 2த்தையும் பார்க்க நீ யோசிக்கணும், பண்ண தான் செய்யணும், வேறு வழியில். யார் சஞ்சய் சொல்கிறா? ஏய் விட்டுரு, அவ்வளோதான். அடுத்தாள் யார் போடுறா? லோகேஷ். வெர்ச்சுவல்ங்கிற வார்த்தையே வர நீடா. வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் கரெக்டா, சரியானது. அடுத்து யாரா? சந்தான கிருஷ்ணன். 5ஆம் தலைமுறை கணிப்பொறியோட வருஷம் ஆண்டு. அதெல்லாம் இங்கேயே இருக்குது. சஞ்சய் தெரில, அவனுக்கும் தெரில. சரி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால நிறைய பேர் ஐடியா இருக்காது. முதல் வினாடி நாங்கள் இருந்தாலும் அடுத்தடுத்து தெரிஞ்சுப்பேன், எப்படி பண்ணிட்டு வரலாம், படிச்சுட்டு வரலாம். சரி 2 பேருக்கும் தெரில, யாருக்கு தெரிஞ்சு பாரா நிதிஷ். அங்கே முன்னாடி பாரு, விமல் ஒருத்தங்கிறான் பாரு, முதல் முறையாக வரலாறு காணாத அளவு கை தூக்கிறான் பாரு. என்னதான் சொல்கிறான் பார்க்கலாம். சொல்கிறா விமல. சரி தப்பு அது. சரி பார்க்கலாம். கேசவமூர்த்தி 1980 வரை இல்லை. அடுத்தால மணியன் இன்று வரை சரியானது. பாதிக்கு பாதி கரெக்டாக சொன்னானுங்க. சரி அடுத்தாள் படுறா யார்? கோ சஞ்சய்
யூஎல்எஸ்ஐ விரிவாக்கம் சொல்கிறா. யூஎல்எஸ்ஐ தெரில. சமீந்திரன் தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? யாரா? ஆ ஆஹா யூனிட் வராது. இங்கே 2 பேர்ல யாரா? மார்க் பார்த்து சொல்லு. இவங்க 2 பேர் யார் கம்மியாக அதை சொல்லணும். ஆ இல்லை இனிடா. Ultra large scale integrated circuits. கரெக்டா. அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட் கரெக்டாக சொல்லியிருக்கான். அடுத்த ஆள் வந்து போயிடலாம்டா. யார்? புகழேந்தியா? புகழேந்தி ஏஎன்என் விரிவாக்கம் சொல்கிறா. டேய் 2 கரெக்டு. ஃபஸ்ட்டு தப்பு. திரும்ப ஒரு வாய்ப்பு உனக்கு. கரெக்டாக சொல்ல. நியூரல் நெட்வொர்க் சரியானது. சரி இந்த அமெரிக்கன்லாம் இங்கே வராது. இன்னும் அதெல்லாம் போகல. நம்ம இங்கடா நீடா நிதிஷ் கரெக்டா. ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் சரியானது. அடுத்தால நமச்சிவாயம் WAN விரிவாக்கம். தெரியல. அடுத்து மதன் தெரியல. யாருக்கு தெரிந்து போடுறா? புகழேந்தி சொல்கிறா. ஸ்பெல்லிங் சொல்லு அந்த வீட்டுக்கு. ஆ ஆ ஆ சூப்பரா. வைடு அதுக்கு பேர். கரெக்டா. அவனுக்கு மார்க் போடுறா. வைடு வீடு இல்லை. வைடு கை விட்டுற. வைடு ஏரியா நெட்வொர்க். அடுத்தால மணிகண்டன் நீதான்டா. என்ன ஏன் அப்படி முடிக்கிற? நீ தான் சொல்லலாம். சரியாக சொல்கிற தப்பாக சொல்கிற அப்பாற்பட்டது. நீ சொல்லி தான் உன்னை கடன் தான் வந்து அவனை வேறு வழி கிடையாது சொல்லனாலும். சரியா? NLP விரிவாக்கம் சொல்கிறா. NLP தெரில. அடுத்து எஸ் மணிகண்டன் தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? NLP யாருக்குமே தெரியல. மதன் இந்த குரு இன்னும் இந்த பக்கம் நகர்ந்து வாடா. நகர்ந்தா வந்தியது ஃப்ரேமில் தெரிய மாட்டேங்கடா. எவ்வளோ பின்னாடி போட்டு. ஓகே யாருக்கு தெரில. நிதிஷ் அசோ கை சொல்கிறா. நெட்வொர்க்குன்னு வராதுடா. என்னக்கு நெட்வொர்க் வராது. யாருக்குன்னு தெரில. நான் சொல்கிறா. NLPடா. அடுத்த கொஷினுக்கு போறியா? சரி சரி சரி. அடுத்த கொஷின் போயிடலாம்டா. அப்போ அது யாருக்குன்னு தெரில. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLPனா. அடுத்து மணிகண்டன் ஏஐக்கு விரிவாக்கண்டா. தெரில. அடுத்து லோகேஸ்வரன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரியானதுரா. கவுண்டர். அடுத்து சந்தான இது கேசவமூர்த்தி. நினைவகத்துக்கு இங்கிலீஷில் என்னடா? நினைவகத்துக்கு இங்கிலீஷில் மெமரி சரியானது. அடுத்தால கார்த்தி திரையகத்துக்கு இங்கிலீஷில் திரையகம் தெரில. அடுத்தால கமலேஷ் கரெக்டு. மானிட்டர் கரெக்டு தான் சொல்ல. அடுத்தால குரு. டே அவங்களாம் மாற்றண்டா. நிதிஷ் கமலேஷ் போட்டியா? சரி சரி. குரு உனக்கு பேர் எவ்வளோ ஈஸியாக வந்தது பாரு. நீ சொல்லணுங்கிறதுக்காகவே வந்தது. விசைப்பலகை இங்கிலீஷ் சொல்கிறா. இதுக்கும் சொல்லலைன்னா அவ்வளோதான். நீ தெரிஞ்சு நீ சயின்ஸ் குரூப் பயாலஜி போயிடலாம். விசைப்பலகை இங்கிலீஷில் சொல்லு. ஆ தெரில. குபேந்திரன் உனக்கும் தெரில. நடா இவ்வளோ டேய். சரி பார்க்கலாம். யார் யாரெல்லாம் கை தூக்குறான் பார்க்கலாம். பாரா நிதிஷ் சொல்லாதவன் எவனா இருப்பான் பாரு வரைக்கும். சஞ்சய் சூப்பர் சூப்பர். சஞ்சய் சஞ்சய் அச்சாம் போடுறா. கரெக்டரா போடுறா. அவனுக்கு ஒரு மார்க்கு. அடுத்தால் திரிதரன் மென்பொருளுக்கு இங்கிலீஷ் என்னடா? சாஃப்ட்வேர் சரியான. மற்றெல்லாம் சொல்லக்கூடாதுடா டேய். மார்க் வேஸ்ட்டாக போ. அடுத்தால் பாரு கஜேந்திரன் IPO விரிவாக்கம் சொல்கிற. IPO கஜேந்திரனுக்கு தெரில. அடுத்து ஆகாஷ். அவன் சொல்லிக் கொடுக்குறானா? டேய் அப்போல்லாம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கூடாது. அப்படி சொல்லிக் கொடுத்தனா திரும்ப அவனுக்கு தெரியல. திரும்ப நீயே சொல்லலாம்ல. யாருக்கும் சொல்லிக் கொடுக்காது. தெரில.
யார் கேட்டது ஆகாஷ் தானா ஃபஸ்ட்டு? சரி, அப்போ யார் இருக்கான்? யுவராஜ் கேட்கணுமா? இவனை கேட்டீங்க சார். ஒரு 2 பேருமா? 2 பேருக்கும் தெரியல. அப்போ யாருக்கெல்லாம் தெரிஞ்ச பேர் கை தூக்கு பாடுறா. மணிகண்டன். ம், அடுத்து அவ்வளோதானா? இல்லைடா டேய், ஐபிஓக்கு விரிவாக சொல்ல. ஐக்கு ஒன்று சொன்னேன், அடுத்து பிக்குன்னு சொல்லணும், ஓக்கு சொல்லணும்ல. தெரில, சரி விட்றா. வேறு யார் பாரு? பின்னாடி புகழேந்தி பாடுறா. சரியானது. அவன் பாடுறான்னு தான் சொன்னான். அதுக்குள்ளே சொல்லிட்டா புகழேந்தியா? அவன் பார்த்துலாம் சொல்லணும். நீ தானே நீ கை தூக்கியிருக்க பின்னாடி தெரியலையன்றதுக்காக சொன்னேன். பரவாயில்ல, சரி இது பண்ணிட்டேன். சரி, மணி 4:10 ஆயிடுச்சு. அதனால் இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது. ஒரு ஐடியா கிடச்சதை இப்போ எப்படி பண்ணுவோண்ணே? சரி, அதுக்கப்புறம் ரெகுலராக படிச்சுட்டோ ஒவ்வொரு பாடம் முடிச்சுட்டு நம்ம பண்ணலாம். படிச்சுட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேய் நிதிஷ், ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க்கில் ஒரே மார்க்கில் இருக்கானுங்களா பாரு. ஆ, செகண்டு 2 பேர் இருக்கானுங்களா? அது அப்படிலாம் வர வைக்கக்கூடாது. அவன் 2 பேருக்கு மட்டும்தான். சரியா? மேட்ச் எப்படி டை ஆகுது அந்த மாதிரி. அந்த 2 பேர் யார் யார் பேர் கைத்து கூட? அவன் நீங்கள் 2 பேர் தானா? சரி, நீங்கள் 2 பேரில் யார் ஒன்று சொல்கிறியா? அவனுக்கு தான். வேறு யாரும் சொல்லக்கூடாதுடா. டேய் எங்கடா விட்டோம்? எங்கே விட்டோமா? அடுத்த யார் இதில் அட்டனன்ஸில் யாரா ஃபஸ்ட்டா? இல்லை நீ தானடா? சரி கை விடு. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், உனக்கு தெரியல அவன் சொல்லலாம். மையச்செயலகத்தில் எத்தனை பகுதிகள்ரா இருக்கு? சரியானது. இப்போ அவனுக்கு ஒரு கொஷினு. அந்த 3 பகுதி என்னடா தமிழில் சொல்கிறா நிதிஷ்? அது ஒன்று. அது வராது. நம்ம கேட்டதே கொஸ்டின் அதான். மையச்செலத்தோட 3 பகுதி தான் கேட்டோம். இல்லை, அதெல்லாம் வரல. சரி, பார்க்கலாம். நீ உனக்கு தெரியுமாடா? சொல்லு. சூப்பர்ரா. ஓகேடா, இதோட ஃபைனல் பண்ணிடலாம். இவனுக்கு கொடுத்துட்றா மார்க். அப்போ 2 மார்க் எக்ஸ்ட்ரா போயிட்டேனா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு மார்க் ஒன்றாகுதா? அது முதல்ல சொல்லியிருக்கணும். நீ அவனுக்கு தானே முதல்ல நம்ம பிரிச்சிருக்கணும். ஓஹோஹோ, இப்போ மார்க் போட்டதுக்கு அப்புறமா? சரி, இப்போ இவனுக்கு 2 பேருக்கு என்னடா டைம் ஆகுறடா. சரி, ஓகே. இதில் யார் ஃபஸ்ட் ஆளு? இவன். சரி, சியூக்கு விரிவாக்கம் சொல்கிறா. சியூ நீடா அவன் நீடா லோகேஸ்வரன். சியூக்கு விரிவாக்கம் தெரில. இல்லை, சரி பார்க்கலாம். சொல்லு. கண்ட்ரோல் யூனிட். சரியானு தண்டா. சரி, ஓகேடா. அவன் ஃபஸ்ட்டு, இவன் செகண்ட் ஆகிட்டானாப்பா. சரி, கொண்டா நோட்டு கொண்டா. வேறு அந்த நோட்டு மட்டும் கொடு. அந்த அட்டைப்பெட்டியில் போகணும்னு வச்சுக்கோங்க. பென்சில் பாக்ஸில் இருக்கும். ஒரு வெள்ளை கலர் பையில் பேனாக இருக்கும். 2 ஒன்று கவுண்டரா. 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் 6/7/2026 திங்கட்கிழமை நடந்த வினாடி வினா. முதல் வினாடி வினா. அந்த இதோட டே அந்த பாக்ஸ் பக்கத்தில் இருக்குது ஒரு அட்டைப்பெட்டி. அதில் ஒரு பென்சில் பாக்ஸ் ஒன்று இருக்கும் பாரு. அதோட ஒயிட் கலரில் ஒரு பை ஒன்று இருக்கும் பாரு. அதில் ஒரு பென் ஒன்று எடுத்துக்கோ. கவனிடா. நமச்சிவாயம் 1டா. மதிப்பெண் யார் யார் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்க பாரு. நமச்சிவாயம் 1, லோகேஸ்வரன் 7, கஜேந்திரன் 1, கோ சஞ்சய் 4, கேசவமூர்த்தி 2, நிதிஷ் 4, கிரிதரன் 6, வி மணிகண்டன் 1, கமலேஷ் 2, சமீந்திரன் 1, மணிகண்டன் 2, புகழேந்தி 2, சஞ்சய் 1. சஞ்சயில் சஞ்சய். இதில் வேறு இன்ஷியல் வேறு சொல்லணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் வீடியோ எடுத்து பார்த்தான்னு வச்சுக்கேன். 2 சஞ்சய் இருந்தாங்க. எந்த சஞ்சய் சொன்னார்னே தெரிலங்கிற மாதிரி ஆகிடும். சஞ்சய் தானடா? குறிலா நினைக்கிறான். நெடிலா போட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். குறிலா தானே? அப்போ இப்போ இருந்தது சின்ன போட்டுருக்கா. பெரியா போட்டு ஒன்று மட்டும் கொடு. இதில் ஒன்று கொடு. பென்சில் ஒன்று கொடு. சரிடா. இப்போ வச்சுருங்க. வேணா வீடியோ எடுக்கிறியா பாரு. ஓ, அங்கே போய் கேசவமூர்த்தி நினைக்கிறேன். வா, வீடியோ போயிட்டு இருக்கிறப்போ அப்படியே வீடியோ போயிட்டே இருக்கட்டும். அது ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வீடியோ போயிட்டு இருக்கட்டும்.
முதல் நாள் யாரா லொகேஷன் மேடம் எந்த லொகேஷன் தானே 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகளுக்கு நடந்த வினாடி வினா நிகழ்ச்சியில முதல் வினாடி வினாவிலே முதல் பரிசு வாங்கினான் யார் எம் லோகேஸ்வரன்றா வாழ்த்துக்கள் அடுத்த செகண்ட் யாரா கிரீதரன் கணினி பயன்பாடுகள் 11ஆம் வகுப்புக்கு நடந்த முதல் வினாடிகளால 2வது மதிப்பெண் எடுத்தது கிரீதரன்றா அடுத்த பார்க்கலாமா சரி